2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். 2 Kings chapter 2 verses 1 to 10. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். எலியா அப்படியே மறுரூபமாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பல விதங்களில் இந்த அதிகாரங்களில் நம்ம ஒருவேளை இதுக்கு முன்னால் கூட சில வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் இந்த பகுதியை தியானிச்சிருக்கிறோம். இதில் 4 முக்கியமான இடங்களை பார்க்கிறோம். கில்காலிலிருந்து பெத்தேல், பெத்தேலிருந்து எரிகோ, எரிகோலிருந்து யோர்தான். அந்த இடங்களை வைத்து கூட நம்ம ஒரு சில காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். எலிசாவுடைய என்னானாலும் விட மாட்டேன் என்று சொல்லி உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க யாக்கோபு சொன்னது போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி சொல்வது போல, இந்த இடத்துல எலிசா எலியாவை பற்றி கொண்ட அந்த ஃபுல் ஹார்ட்டட் டிவோஷன், முழு இருதயத்தோடு அவரை பற்றி கொண்ட அந்த இருதயத்தை கூட நம்ம ஒருவேளை இதுக்கு முன்னால தியானிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த பகுதி இல்லைங்க, எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்ட அந்த கடைசி நிமிடங்களில நடந்த சம்பவங்களை வச்சு 3 முக்கியமான காரியங்களை இன்னைக்கு காலையில் நம்ம தியானிச்சு அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். பாருங்க, முதல் காரியமா நம்முடைய லைஃபுடைய ஒரு ஐரனின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை நம்ம பல நேரம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதே இல்லை. அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியும், ஆனா அது எனக்கு வராது, இப்போ வராது என்கிற எண்ணம் பல நேரம் நமக்குள்ள என்ன இருந்து விடும்னா, நம்மை முடிவை குறித்து பல நேரம் நம்மை சிந்திக்க பிசாசு என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். முடிவு வரும்னு சொல்லி தெரியும், மரணம் வரும்னு சொல்லி தெரியும், ஆனா இன்னைக்கு வராது, இப்போ வராது, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும், இன்னும் கொஞ்சம் நாட்கள் கடந்து போகும். இது பிசாசுடைய ஒரு தந்திரம். ரொம்ப நாள் நமக்கு இந்த பூமியில இருப்பது போல ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுத்து மனம் திரும்ப விடாம, பரிசுத்தமா வாழ விடாம, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாம, அவரை தேட விடாம, அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, அதெல்லாம் இந்த காலத்துல இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் என்று சொல்லி நம்மை தள்ளி போட வைப்பது பிசாசுடைய தந்திரம். ஆனா இந்த பகுதியில நம்ம பார்க்கிற இந்த 2 கேரக்டருக்கும், எலியாவுக்கும் எலிசாவுக்கும் தெளிவாய் தெரிந்திருந்தது, முடிவு வரப்போகிறது என்று சொல்லி அழகா தெரிஞ்சிருந்தது. பாருங்க, அந்த எலியாவுடைய அறிக்கையும் நம்ம பார்ப்போம், எலிசாவுடைய அறிக்கையும் பார்ப்போம். பாருங்க, எலியா சொல்லுகிறத எங்க நம்ம பார்க்கிறோம்னா 9வது வசனத்துல,
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம முதல் குறிப்பு என்னன்னா, தங்கள் முடிவை குறித்து நன்கு அவர்கள் அறிஞ்சிருந்தார்கள். முடிவு இருக்கு என்று சொல்லி தெளிவா அறிந்திருந்தார்கள். அதுக்கு இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்கள், ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள் எலியாவும் எலிசாவும். 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அப்ப எலியாவுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்தது, ஆண்டவர் என்னை இப்போ என்ன செய்ய போறார், எடுத்துக்கொள்ள போகிறார் என்று தெளிவாய் அறிந்திருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். எலிசாவுக்கும் தெரிஞ்சதுனாலதான் விடவே இல்லை, பின்னாலேயே பின்தொடர்ந்து போனதை பார்க்கிறோம். அப்போ தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட சொல்லுகிறாங்க, உனக்கு தெரியுமா, உன்னுடைய ஆண்டவனாகிய உன்னுடைய எஜமானுடைய தலைவனாக எஜமான ஆண்டு இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று சொல்லி சொன்ன போது அவர் திரும்பி திரும்பி எலிசா என்ன பதில் சொன்னாரா, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். பாருங்க 3வது வசனத்தின் கடைசி பகுதியில, அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். 5ஆம் வசனத்தின் கடைசியில கூட அதற்கு அவன் எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். அப்போ இந்த 2 பேருக்கும் முடிவு வரப்போகிறதுங்கிற அந்த சத்தியம் தெளிவாய் புரிஞ்சிருந்தாங்க, அதுக்கு இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தாங்க. அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நமக்கு முடிவு வரும் நமக்கு தெரிகிறது, ஆனா இன்றைக்கு வரும் என்கிற அந்த சிந்தை நமக்கு இருக்கிற, இன்றைக்கு வரக்கூடும், இந்த நிமிஷம் வரக்கூடும், இந்த நாள் வரக்கூடும், இந்த நிமிஷனுடைய கடைசி நிமிடமா இருக்க முடியும், இந்த நாளினுடைய கடைசி நாளா இருக்க முடியும், இந்த சிந்தை நமக்கு இருக்கிறதா? அந்த சிந்தை இருந்துச்சுன்னாங்க நம்ம நிறைய காரியத்திலிருந்து தப்பு வைக்கப்படுவோம், நிறைய காரியத்தில் நம்ம போய் சிக்கிக் கொள்ள மாட்டோம், நிறைய காரியத்தை நம்ம தள்ளி போட மாட்டோம். இன்றைக்கு கடைசி நாள், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்து கடைசி வாய்ப்பு, இந்த சிந்தை நமக்கு இருக்கணும்னு ஆண்டு இந்த பகுதி மூலம் நமக்கு எதிர்பார்க்கிற ஒரு 2-3 வசனங்கள் வாசிப்போம். ஏசாயா 47ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஏசாயா 47ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஐசாயா 47:7 வாசிப்போம். என்றென்றைக்கும் நாயகியாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் இருக்கிறாய். சுகசெல்வியா, அடுத்த வசனம், இப்பொழுதும் சுகசெல்வியே விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவை ஆவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். ரொம்ப நாள் வாழ போறேன், இப்படியே தான் இருக்க போகிறேன், நான் ராஜாத்தியா தான் இருக்க போகிறேன், நான் வசதியா தான் இருக்க போறேன், என் வீட்டுல மரணமே வரப்போகிறது இல்ல. யாரை பத்தி சொல்றாரா? முதல் வசனத்துல வாசிக்கிறோம், பாபிலோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ரொம்ப நாள் வாழ்வோம், சுகமா இருப்போம், வியாதியே வராது, எங்க வீட்டுல மரணமே வராது, எங்க பிள்ளைங்களாம் ரொம்ப நாள் வாழ்வாங்க, நான் விதவையே ஆகிறது இல்ல, சமாதானமா இருப்பேன், சுகமா இருப்பேன். இது பிசாசுடைய ஒரு தந்திரம். அது இல்ல, இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்ல, அது ஒரு புகையை போன்றது, நீர் குமிழியை போன்றது, 4 விரற்கடை அளவாக்கினீர், பைபிள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தரிந்தருளும், ஞான இருதயம் உள்ளவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க. மோசே ஜெபிப்பதை 90ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். இன்னும் 2 வசனம் வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 29வது வசனம். டியூட்ரானமி 32:29. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28, 29. நம்ம இதுக்கு முன்னால கூட போன வாரங்கள்ல கூட இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். உபாகமம் 32, 28, 29 வாசிப்போம். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். முடிவை குறித்து சிந்தித்துக் கொள்வதுதான் நல்லது என்று சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஐசுவரியானை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய நிலம் நல்ல விளைகிறதாம், பயங்கர விளைச்சலாம். அதை அந்த அறுத்து கொண்டு சேர்த்துவதற்கு இடம் பத்தல, அதனால உள்ளத்துல நினைத்து கொள்ளுகிறாங்க, நான் இன்னும் இடிச்சு பெருசா கட்டுவேன், கட்டி என் ஆத்துமாவை பார்த்து சொல்வேன். அதை மட்டும் நம்ம வாசிச்சிருவோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 19, 20 மட்டும் வாசிப்போங்க. எல்லாம் நல்ல விளைஞ்சிருச்சு, ரொம்ப நாட்களுக்கு அந்த விளைச்சல் வந்து போதுமானதா இருக்கும், கஷ்டப்படணும்னே அவசியம் இல்லை, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பெருசா கட்டி தன் ஆத்மாவை பார்த்து என்ன சொல்வாராம்? 19வது வசனம், லூக்கா 12, 19, 20. லூக் சாப்டர் 12, 19 and 20 வாசிப்போம்.
பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவிடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றான். ஆண்டவர் அவனை மதிகேடனே என்று அழைக்கிறத பார்க்கிறோம். அந்த முடிவை குறித்து யோசிக்காம, ரொம்ப நாள் வாழ போறேன், ரொம்ப வருஷம் வாழ போறேன், ரொம்ப நாள் நான் வசதியா இருக்க போறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு எந்த வேதனையும் இல்லை, அப்படி சிந்தித்தவர்களை ஆண்டவர் வேதனையோட மதிகேடனே என்று ஆண்டவர் அழைக்கிறத பார்க்கிறோம். அப்ப எலிசாவுடைய அந்த சம்பவத்துல நம்மோட ஆண்டவர் பேசுவது, நான் முடிவை குறித்து யோசிக்கணும், எப்பொழுதும் முடிவை என் கண்ண முன்னாக வைத்துக் கொள்ளணும். இதுதான் கடைசி நாள், இதுதான் கடைசி வாய்ப்பு, இது கர்த்தர் கொடுத்த கடைசி சான்ஸ். இன்னைக்கு நான் மனம் திரும்பணும், இன்னைக்கு நான் ஒப்புரவாகணும், இன்னைக்கு நான் விட்டு கொடுக்கணும், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கணும், பின்னால வருத்தப்படுவேன். அந்த சிந்தை நமக்கு இருந்துட்டே இருக்கணும். கர்த்தர் கொடுத்த இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளணும். ஒன்று. இரண்டாவதாகங்க, மறுபடியும் ஒரு விஷயம், இந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல எலியாட்ட கேட்ட ஒரு ஜெபம் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலியா சொல்லுகிறாரு, ரொம்ப அரிதான காரியத்தை நீ என்ன செஞ்சிருக்கிற, நீ கேட்டிருக்கிற. அப்போ அவருக்கு ஒரு கண்டிஷனை சொல்லுகிறாரு. சீக்கிரத்துல ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போகிறாரு. நான் எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது என்னை நீ கண்டால் அந்த ஆவியின் வரம் இரட்டிப்பாய் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லி முடிச்ச உடனே 2 பேர் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, 2 பேருக்கு நடுவுல அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் நின்றது. எலியா ஏறுகிறாரு. ஒரு இமை பொழுதுல எலியா காணாம போயிடுறாரு. அப்போ வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 11வது வசனம், 11, 12 வாசிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அதை கண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. இதுல என்ன பிரச்சனைனாங்க, இப்ப நாமளே இருந்து கொள்ளுங்க, நம்ம சடனா ஒருத்தரை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். சடனா மேல இருந்து ரதம் வருகிறது, சடனா அக்கினி ரதங்கள் அக்கினி குதிரைகள் வருகிறது. நம்ம கண்டிப்பா நம்முடைய கண்கள் யாரை பார்த்து கொண்டு இருந்தோமோ அங்கிருந்து மாறி அந்த ரதத்து குதிரையும் தான் என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். ஆனா எலிசாவுடைய அந்த உறுதியான இருதயம் என்னன்னா, அந்த எந்த ரதமோ குதிரைகளோ அவர் என்ன செய்யல, டிஸ்ட்ராக்ட் பண்ணவே இல்லை. அவருடைய கண்கள் முழுதும் எலியா மேலவே. அது எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, எலியா சொன்னாரு, என்னை கண்டால் உனக்கு 2 மடங்கு வரம் கிடைக்கும். அதே கிருபை அவருக்கு கிடைச்சதை வாசிக்கிறோம். வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவங்க சொல்லுகிறாங்க, எலியா செய்த அற்புதங்களை பட்டியலிடுகிறாங்க. அடுத்தது எலிசா செய்த அற்புதங்களை பட்டியலிடுகிறாங்க. கரெக்டா அப்படியே 2 மடங்கு. இவர் ஒரு நம்பரை, அதாவது பெரிய அற்புதங்கள் என்று 16 அற்புதங்களை செய்ததா ஒரு வில்லியம் டேக்சன் ஒரு வேத வியாக்கியானம் பண்றவங்க எழுதுறாங்க. இவர் 16 பெரிய அற்புதங்களை செய்தார். அப்படியே எலிசா 32 அற்புதங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம். அந்த பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் எலியாவுடைய ஆவி எலிசாவுக்குள்ள வந்திருக்கிறது சொல்லி அவர்கள் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பனா ஆண்டுடைய ஆவியானவர் 2 மடங்கு எலிசாவை பயன்படுத்துறது உண்மையானா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா அவரை கண்டிப்பா என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்திருக்கிறாங்க என்பது உண்மைன்னு வாசிக்கிறோம். இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம், நம்ம லைஃப்லயும் ஆண்டவருக்காக நம்ம வாழணும்னா, ஆண்டவருக்காக நிலைச்சு நிக்கணும்னா, எதுவுமே என்னைய பிரிச்சு விட நம்ம என்ன செய்ய விட்டு விடக்கூடாது, என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண விட்டுறக்கூடாது. ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சித்தத்தை கொழிச்சிருக்கிறாங்க, அதுல நான் நிலைச்சு நிற்கணும். அதுல விட்டு என்னை பிரிக்கத்தக்கதான அக்கினி ரதங்கள் வரலாம், அக்கினி குதிரைகள் வரலாம், எது வேணா வரலாம். எதுவுமே என்னுடைய கண்களை விட்டு, கர்த்தரை விட்டு, என்னுடைய அழைப்பை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ண என்னை விட்டு விடவே கூடாது. அதை நம்ம இப்ப பாடல பாடினோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசி 4-5 வசனங்களை வச்சு எதுவுமே என்னை பிரிக்க மாட்டாது என்ன செஞ்சிருக்கேன், நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அந்த வசனம் நம்ம வாசிச்சிருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 கடைசி வரைக்கும் நம்ம வாசிச்சிருவோங்க. தைரியமா, எவ்வளவு உறுதியா பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, என்னதான் வரட்டும், அது ஆசீர்வாதமா இருக்கட்டும், சாபமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஆண்டுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறாங்க. 35 39 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 39 வரைக்கும் வாசிப்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம்,
அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்து இருக்கிறேன். எதுவுமே ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தை விட்டு, என்னுடைய அர்ப்பணிப்பை விட்டு, அழைப்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்து இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறத வாசிக்கிறோம். இப்ப எலியா எலிசா சம்பவத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? எலிசாக்குள்ள இருந்த அந்த உறுதி என்னன்னா, எலியாவை பார்த்து கொண்டே இருந்தாங்க. அவனுடைய சிந்தையெல்லாம் அவர் மேலதான் இருந்துச்சு, வேற எதுவுமே அவனை பிரிக்கவில்லை. அழகான இன்னொரு எக்ஸாம் வசனம் கூட எடுக்க வேண்டாம். யோவான் 20ஆம் அதிகாரத்துல இந்த மகதலேன மரியாள் கல்லறையில நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவ எண்ணமெல்லாம் என்னன்னா, செத்து போன ஏசப்பா சரீரம் தான் அவன் கண்ண முன்னால். அந்த சரீரத்தை நான் என்ன செய்யணும், நான் பார்க்கணும், அதுக்கு நான் கொண்டு வந்த கந்த வர்க்கங்களை நான் இடணும், அதுதான் அவங்களுடைய ஏக்கம். அப்ப கண்ண முன்னாலும் ஏசப்பா வந்து நிக்கிறாரு, உயிரோடு எழுந்தவரா வந்து நிக்கிறாரு. அவர் மனமெல்லாம் எங்கவே இருந்துச்சு, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு மேலதான் இருந்துச்சு. ஆனா இப்ப கண்ண முன்னால உயிரோடு எழுந்து வந்த இயேசு நிக்கிறார். அவரை தோட்டக்காரன் என்ன செஞ்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. நீங்க எடுத்து போனது உண்டானால் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுகிறாங்க. அப்போ அவ தன்னுடைய அந்த நோக்கத்தை விட்டு என்ன செய்யல, எதுவுமே அவளை என்ன செய்யல, பிரிக்கல. உயிரோட எழுந்த இயேசு கூட அவளை என்ன செய்ய முடியல, தாம் பக்கமா இழுக்க முடியவில்லை. ஏன்னா அவளுடைய இருதயம் எது மேல இருந்துச்சு, செத்து போன ஏசப்பா சரீரத்தின் மேல இருந்துச்சு. அதை விட்டு வேற எதுவும் அவளை செய்ய பிரிக்கவே இல்லை. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் அன்று இந்த ஒரு உறுதியான ஒரு அர்ப்பணிப்பு எங்களுக்கு நீங்க தாங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம், பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்க இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கணும். என் கண்கள் அவர் மேல வைப்போம், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். அவர் மேல நம்ம வைப்போம், அழைப்பின் மேல வைப்போம், எனக்கென்று கர்த்தர் நியமித்த சித்தத்தின் மேல வைப்போம். வேற எதுவும் என்ன பிரிக்க விட்டுற வேண்டாம், அங்க இங்க ஓட விட வேண்டாம், கர்த்தரையே பார்த்து செல்வோம். நம்முடைய முடிவில் அவரை நம்ம கண்டிப்பாய் கொண்டு போய் சேர்வோம். 2வது பாடம் இந்த பகுதியில நம்ம கற்றுக்கொள்வது. 3வதாகங்க, நாங்க நேற்று கூட ஒருத்தரை சந்திக்க போயிருந்தோம். அப்போ அவங்க வீட்டுல ஒரு மரணம், ஒரு சின்ன குழந்தை மரிச்சு வருஷம் கூட ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே அந்த துக்கத்திலிருந்து அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, மீளவே முடியல. அந்த இழப்ப இன்னுமே அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதை நினைக்கும் போதெல்லாம் அழுக, அதை சொல்லும் போதெல்லாம் கண்ணீர் தான். they could not move on from that one. அதிலேயே நின்று கொண்டு இருக்கிறாங்க, வெளியே என்ன செய்ய முடியல, வரவில்லை. இந்த மாதிரிதான் சாமுவேல் இருந்தாராம். ஆண்டவர் சவுல தள்ளி விட்டுட்டாருன்னு சொன்ன போது பைபிள் சொல்லுது, சவுல் அதுக்கப்புறம் சாமுவேல் சந்திக்கவே இல்லை. அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறார், ஜெபிச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவரே எப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவரே சந்திக்கிறார். எந்த மட்டும் இப்படி அழுது கொண்டு இருப்பாய், நீ எந்திரிச்சிட்டு போ, அந்த சவுலின் இடத்துல நான் தாவீதை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலை கர்த்தர் எழுப்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல எலிசாவுடைய அழகான சுபாவம் என்ன, எளியா எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க 2 பேர் ஏறத்தாழ 8 வருஷங்கள் கூடவே இருந்திருக்கிறார் எலியாவும் எலிசாவும். எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் என்று எலிசாவுக்கு பெயர். அவங்களே சொல்லுகிறாங்க, உன்னுடைய எஜமான் என்று சொல்லுகிறாங்க, உன்னுடைய எஜமான், உன்னுடைய தலைவன் என்று சொல்லுகிறாங்க. அப்படி எலியாவை அவ்வளவு நேசிச்சுனா, எலியாவுடைய கொத்தடிமை என்பது போல எலிசா வாழ்ந்து கொண்டு வந்திருக்கு. சடனா எலியா ஆயத்தப்படுத்தவே இல்லை. அவருக்கு சடனா தான் அந்த செய்தி வருகிறது, ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் என்று சொல்லி. அந்த செய்தி எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கணும். ஆனா எலிசாவுடைய நல்ல சுபாவம் என்ன, ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொண்ட பட்டதுக்கு அப்புறம் அழுது கொண்டு உட்காரவே இல்லை. என்னால இன்னும் முடியாது, நான் இன்னும் போக மாட்டேன், நான் இன்னும் செய்ய மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொல்லவில்லை. அவர் மூடான் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அங்கேயே நிக்கல, அதே இடத்துல நிக்கல. சொல்லுகிறாங்க, 50 வாலிபர்கள் இருக்கிறாங்க, வாலிபர்களை நம்ம அனுப்புவோம், ஆண்டவர் எங்கேயாச்சும் எலியாவை கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருப்பாங்கன்னு சொன்ன போது எலிசா சொல்லிட்டார், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனா அவங்க விடவே இல்லையா, சலித்து போக மட்டும் கேட்டுட்டே இருந்தாங்கன்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம வாசிக்க முடியும். சரி அனுப்புங்கன்னு சொல்லுகிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் தேடி பார்க்கறாங்க,
எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. வந்து சொல்லுகிறாங்க எலியாவை காணவில்லை. எலிசா சொல்லுகிறாங்க நான் சொன்னேன்ல போக வேண்டாம் சொல்லி சொல்லுகிறாங்க. அதோடு நிக்காம எலிசா அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க. ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தனக்கென்று அழைப்பை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் காரியம் என்ன செய்கிறாரு? எலியாவின் மேலிருந்து கீழே சால்வை விழுந்துச்சான். சால்வையை எடுத்துக்கொள்ளுகிறாங்க. சால்வையை வச்சு யோர்தான் நதியை அடிக்கிறாங்க. எலியாவின் தேவன் எங்கே என்று அடிக்கிறாங்க. அந்த யோர்தான் நதி பிளக்கிறது. மறுபடியும் அக்கறைக்கு வருகிறாங்க. அந்த ஊருக்கு வந்த போது அங்க இருக்கிற ஜனங்க சொல்லுகிறாங்க இங்க இருக்கிற தண்ணி கெட்டு போயிருக்கு, சாபமா இருக்கிறது, அதனால நிலமும் பாழா இருக்குன்னு சொல்லி சொன்ன போது ஒரு புது தோண்டியை கொண்டு வாங்க, உப்பை கொண்டு வாங்க என்று சொல்லி அந்த உப்பை எடுத்து அந்த தண்ணியில போடுகிறாங்க. உப்பு கிளியர் ஆகிறது, உப்பு சுத்தமாகிறது. அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். அங்கிருந்து மறுபடியும் பெத்தேலுக்கு போகிறார். தன்னுடைய அந்த கர்மேல் மலைக்கு மறுபடியும் போய் சேருகிறார் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நாங்க எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டார் என்று சொல்லி அழுது கொண்டே அவர் உட்காரவில்லை. அவர் மூவ் ஆனாரு. தன்னுடைய அழைப்பை செய்ய ஆரம்பிச்சாரு. கர்த்தர் தன்னை ஏன் கூப்பிட்டாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் தொடர்ந்து போக ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஏதோ ஒரு இழப்பு கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். நம்ம எதிர்பாராத ஒண்ணு நடந்திருக்கிறது. அதிலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது அது கடந்து போயிடுச்சு, என்னுடைய அழைப்பை நான் செய்து முடிக்கணும். அவங்க தன் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க, ஏன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்? கொஞ்ச நாள் முன்னால ஒருத்தர் தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களை அது ரொம்ப பாதிச்சு, ரொம்ப மனசு அதை பாதிச்சதே இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமா கணவன் மனைவி ரொம்ப இணைஞ்சு இருந்தாங்க. அப்போ அழுது கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மகன் சொன்னாங்க. அவங்களோட கொஞ்சம் பேச ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அப்போ நான் பெருசா ஒன்றும் சொல்லலை. நான் என்ன சொன்னேன், உங்க மனைவி கர்த்தர் அவங்களுக்குன்னு வைத்த ஓட்டத்தை என்ன செஞ்சுட்டாங்க? ஓடி முடிச்சுட்டாங்க. கர்த்தர் சமூகத்துல போய் சேர்ந்துட்டாங்க. உங்க ஓட்டத்தை நீங்க ஓடி முடிச்சாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். உங்க மனைவி நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அந்த ஒரு சின்ன வார்த்தை அவளை உற்சாகப்படுத்துது, பலன் அடைச்சிச்சு. அப்ப அவங்க பையன் நாங்க கடந்த முறை போகும்போது அவங்க மகன் சொல்றான், அப்பா எங்க போனாலும் இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க, என் மனைவி என் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க, நான் என் ஓட்டத்தை ஓடணும், நான் இந்த அழுதுட்டு உட்கார மாட்டேன், இந்த துக்கத்துல இருக்க மாட்டேன், என் அழைப்பை நான் நிறைவேற்றுவேன். அதை தான் எலிசா செய்ததை நம்ம பார்க்கிறோம். எலியா தன் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாரு. அந்த துக்கத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா எலிசாவை கர்த்தர் பயன்படுத்தி இருக்க முடியாது. ஹி மூவ்ட் ஆன். அங்கிருந்து தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சாரு. தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆரம்பிச்சிட்டார். பைபிள் இன்னொரு அழகான ஒரு சம்பவம் வந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு ப்ரே பண்ணி நம்ம முடிச்சிருவோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23வது வரைக்கும் வாசிப்போங்க. தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு சாட்சி, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சவால் அவருடைய லைஃப் வந்து. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. தாவீது பாவம் செஞ்சுட்டாரு, பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சுட்டாரு. அப்போ அந்த பாவத்தை நிமித்தம் அந்த சகோதரி கர்ப்பமாய் இருக்கிறாங்க. ஆண்டுடைய கோபம் வருகிறது. இந்த பாவத்துல நீ பெற்றெடுத்த குமாரன் கண்டிப்பா என்ன செய்வாங்க, செத்து போவாங்க. சரி, ஆண்டுடைய வார்த்தை வந்துச்சு. அந்த குழந்தை செத்து போகிற நிலைமையில இருக்கிறது. அழுது கொண்டே இருக்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, ட்ரெஸ் மாத்த மாட்டேங்கிறாரு, முகம் குப்புற விழுந்து உபவாசித்து அழுது ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார் தாவீது. ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, கிருபையா குழந்தை தாங்க என்று சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் 7 நாள் ஆகிறது. 7 நாள் ஆகும்போது இந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சான், மரிச்சு போயிடுச்சான். அப்ப இந்த செய்திய அரண்மனையில இருக்கிறவங்க எப்படி போய் தாவீதுகிட்ட சொல்றது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, யோசிச்சுட்டு கலங்கி கொண்டு நின்று கொண்டு இருக்கிறாங்க. தங்களுக்குள்ள பேசிக் கொள்ளுகிறாங்க. தாவீதுக்கு இந்த செவிக்கு விழுகிறது. அவர்கள் என்னமோ பேசிக் கொள்ளுகிறாங்க என்று சொல்லி கூப்பிடுகிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன குமாரன் மரித்து போயிட்டானா? நம்ம அதை வாசிப்போம். 19ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக் கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசன்னம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்து இருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். தாவீது அந்த வேதனையில அழுது கொண்டு உட்கார்ல.
ஆண்டவரை முறுமுறுக்கல, ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஏசப்பா என் ஜெபத்தை நீங்க கேட்கல, உபவாசத்தை அசட்டை பண்ணிட்டீங்க, நீங்க அன்புள்ளவர் இல்ல என்றெல்லாம் அவர் சொல்லல. அது முடிஞ்சிச்சு, தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சாரு. ரொம்ப முக்கியமா பாருங்க, ஆலயத்துல போய் கர்த்தரை ஆராதிச்சாங்க, கர்த்தரை தொழுது கொண்டாங்கன்னு சில வசனத்துல வாசிக்கிறோம். He moved on. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த வார்த்தை சும்மா வரல. ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, ரெக்கார்டிங்ல கேட்டுக்கொண்டிருக்கீங்க, ஒருவேளை யாரோ ஒருத்தர் அந்த அழுகையில உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம், அந்த இழப்புல உட்கார்ந்து கொண்டே இருக்கிறோம், கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றாம போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மூவ் ஆன், உன்னுடைய அழைப்பை நிறைவேற்று. அவங்க அழைப்பை அவங்க நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க, நாமும் நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவோம். ஏதோ ஒரு இழப்பு வந்துச்சு, ஏதோ ஒரு வேலையை இழந்துட்டோம், ஏதோ பிரச்சனையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், அதிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாம இன்னும் நடக்க வேண்டியது என்ன? செய்ய ஆரம்பிப்போம். தாவீது அதை செய்தாங்க, எலிசா அவர்கள் செய்தாங்க, கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம்? 3 சத்தியங்கள் நமக்கு முன்னால வைக்கப்படுகிறது. முடிவை குறித்து யோசிங்க. முடிவு இருக்க போகிறது, என் வாழ்க்கையில வரப்போகிறது, எங்கேயோ இல்ல, எப்போ இல்ல, இன்றைக்கு வரக்கூடும். முடிவை குறித்து யோசனை எனக்கு உங்களுக்கு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வது, என்னுடைய அழைப்பை விட்டு அல்லது கர்த்தரை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய எது பக்கமா என் கண்களை திருப்பாம கர்த்தர் மேல வைப்போம், அழைப்புல உறுதியாய் நிற்போம். அழைச்சவர் உண்மையுள்ளவர், இறுதி வரைக்கும் நடத்துவார் என்று கர்த்தரை சார்ந்து என் ஓட்டத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். கடைசியா வாசிப்போம், அந்த இழப்பு பிரச்சனைகள் அதிலேயே மூழ்கி நிற்காம let us move on, நம்ம தொடர்ந்து செல்வோம், நம்முடைய அழைப்பை நிறைவேற்றி முடிப்போம். ஜெபிப்போம், கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். அவனுடைய வார்த்தை என் பக்கமா வருகிறதுன்னா எங்கேயோ நம்ம அசால்ட்டா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் நமக்கு இருக்கிறது என்பது போல பாவத்திலிருந்து வெளியே வர மாட்டேங்கிறோம், செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சுவிசேஷம் சொல்லு. ஒருவேளை அன்பு காட்டு, குடும்பத்தாரா கூட இருக்கலாம், வயதானவர்கள் குடும்பத்தில் ஒருவேளை இருக்கலாம், பலவீனமானவர்கள் யாரோ இருக்கலாம். ஒருவேளை நான் அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறேன், நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம் சம்பளம் வாங்கிட்டு போறேன், கொஞ்சம் காசு வந்ததுக்கு போறேன், என்னெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து எச்சரிக்கிறார், இன்றைக்கு தான் அனுக்கிரக காலம், இதுதான் அனுக்கிரக காலம், இதுதான் ரட்சணிய நாள், தள்ளி போட வேண்டாம், நாளை என்பது நம்ம கையில இல்ல. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம ஒப்பு கொடுப்போம், தள்ளி போட வேண்டாம். அதே போல நம்முடைய முடிவை குறித்து கூட நம்ம யோசிப்போம். ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ போகிறது இல்ல, சடனா காரியங்கள் மாறிவிடும். பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நித்தியமானவைகள், நித்தியமான அதையே நம்ம நோக்கி தொடர்ந்து ஓடுவோம், ஆண்டுகிட்ட அர்ப்பணிப்போம். இன்னைக்கு நம்மோட ஆண்டு பேசினது உண்மைதான் ஆண்டவரே, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். நிறைய காரியம் என்னுடைய அழைப்பை விட்டு என்னை தள்ளி போடுகிறதப்பா. ஒருவேளை சுகபோகங்கள் அல்லது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட், ஏதோ ஒரு காரியம் என்னை உங்களை விட்டு பிரித்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அழைப்பை விட்டு அங்கெங்கே அசைய விடாதீங்க. என் கண்கள் உங்க மேல வச்சு ஓட உதவி செய்யுங்க, அழைப்பில நான் நிலைச்சு நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டுகிட்ட அர்ப்பணிப்போம். கடைசிய எனக்கு ஒரு இழப்பு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், அதிலே நிக்காம தொடர்ந்து முன்னேறி செல்வோம். ஆண்டு நமக்கு கிருபை கொடுப்பார். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டு இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்க கூட இந்த 3 விஷயத்திலும் குறை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு காலையில் எங்களோடு கூட பேசுகிறீங்க. கிருபையா எங்களை மன்னிங்க ஏசப்பா. எங்கேயாவது எங்க சுக செல்வியாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், நெடுநாட்களாய் வாழ்வோம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்க எங்கேயாவது மயங்கி நிற்போம்னா எங்களுக்கு எங்களுடைய வார்த்தை எங்களை அசைச்சு ஆண்டவரே முடிவை குறித்து யோசிக்க பண்ணுவதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்களை விட்டு பிரிக்கிற காரியங்கள் ஏதாவது இருக்குமானா, அழைப்பை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்களை இழுக்கிற பிசாசின் தந்திரங்கள் ஏதாவது இருக்குமானா, தேவரீர் புரிந்து கொண்டவர்களா அதை டிசைன் பண்ணி கர்த்தர் பக்கமா திரும்ப, அந்த அழைப்பின் பக்கமா மறுபடியும் திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்க. நாங்க ஆண்டவரே யோசபாத்தை பத்தி வாசிச்சோம், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு முகப்பட்டான் வாசிக்கிறோம். அந்த ஒரு முகத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவரீர் இழப்புகளிலே அப்படியே உட்கார்ந்து கொண்டாம எங்க குடும்பங்களில வந்த நஷ்டங்களிலே ஆண்டவரே ஒரு வித்தியாசமான காரியங்களிலே அதிலே மூழ்கி நிக்காம தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவரே எங்களுடைய அழைப்பை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க, ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.